ஐயா ஸ்டாலினின் மகன். அதை தவிர உதயநிதிக்கு அமைச்சராகவோ துணை முதல்வராகவோ என்ன தகுதி இருக்கு சார்? என் பிள்ளைகள் நிறுத்திருக்கல, இவர்களுக்கு இல்லாத தகுதி இவன் எவனுக்கு இருக்கு? இந்த வீட்டில் பிறந்துட்டான், இன்னாருக்கு மகனா பிறந்துட்டான்லே அவனுக்கு 4 கொம்பு இருக்குன்னு நினைச்சினா அந்த கொம்பை ஒடிக்காம நம்ம பார்ப்படாது. இங்கவா என்ன உனக்கு தெரியும் சொல்லு. வார நீ கீழ் சாதி, அவன் ஜாதி, சிறுபான்மை. யார் ஸ்டாலின் சொல்றாரு சிறுபான்மை? அவரும் அவன் குடும்பம் தாண்டா சிறுபான்மை. உலகத்தில் பைத்தியக்கார பையல எதுனா சிறுபான்மை? உன்னை சிறுபான்மைன்னு சொல்றவன் நல்லா லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை, கல்லூரிக்கெல்லாம் மொழி சிறுபான்மைன்னு வாங்கி கட்டிருக்காண்டா. விஜய் அவர்கள் பெரிய கதாநாயகன் என்றார். 150 பேரை ஒட்டு போட்டு ஒரு சட்டை தைத்தது போல, 10 வீட்டில் கையேந்தி சாப்பாடை சேர்த்து கூட்டாஞ்சோறாக்குனது போல, கடிதத்தால் கட்சி லட்டுப்படு கட்சிக்காரனை எல்லாம் எந்த கட்சியில் சீட்டு கொடுக்கலையோ அவனையெல்லாம் ராத்திரி எழுத்து வந்து 150 பேருக்கு சீட்டை கொடுத்து நீத்திருக்காப்புல. கேட்டால் யாரோடும் கூட்டணி இல்லை என்கிறார். அவர் தான் அதிகமாக. ஐயா ஸ்டாலின் 22 கட்சி, ஐயா எடப்பாடி 10 கட்சி, இவர் 150 கட்சியோட கூட்டணி வைத்தவர் அவர் தான். ஒரு தலைவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால் மக்களை நம்பியே களத்தில் நிற்கிறோம். இதுக்கு மேலே எங்களை நீங்கள் தோற்கடிக்கவே முடியாது. அவ்வளவு தூரம் தோற்கடித்திருக்கிறேன். ஆனால் தோற்று போல பிள்ளைகள் போல நானோ என் பிள்ளைகளோ அந்த முகத்தை பாருங்கள். எவ்வளவு உற்சாகமாக முதலாக கட்சி ஆரம்பித்து முதலாக புதிதாக அன்றுதான் முற்றிலிருந்து மலர்ந்த பூவை போல அதே உற்சாகத்தோட களத்திலே பாய்கிறோம் என்றால் நாங்கள் உறுதியாக வெல்வோம் என்று, எங்கள் இலக்கை அடைந்தே தீர்வோம் என்று நாங்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓசியாக நான் உனக்கு கரண்ட் கொடுத்துட்றேன், இலவசமாக வீட்டுக்கு விட்டு கரண்ட் கொடுத்துறேன். வீட்டை விட்டு வெளியே போகுது விளக்கு அணைச்சிட்டு போவியா சொல்லு, நான் இலவசமாக தாரேன். சிரிக்காம சொல்லு. டிவி அனுப்பியா, ஏசி அனுப்பியா பொறுப்பற்று போவேன். ஒரு பொறுப்பற்ற சமூகத்தை உருவாக்க உன் மகன் தயாரா இல்லை. எங்கள் ஊரில் பெரியவங்களாம் என்கிட்ட சொல்லுவாங்க, கப்பலில் பொண்ணு வருதுன்னு நாங்களாம். ஒருத்த வந்து எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்று நான் அடுத்து சும்மா இல்லை காசுக்கு அப்படின்னு ஒன்று. அப்படின்னா எனக்கு வேணாம், நான் சின்ன பையன், எங்கள் அப்பா வயசானவர் நானா. அது மாதிரி ஓசினா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு கேட்பாங்க. ஓசி பஸ் ஓட்டுறதுக்குன்னா என்னை விட்டு அவங்களே கட்டி பிடிச்ச ஆளு. தரமான பஸ் வேணும்னா உன் மகனை பிடிச்சிக்க, நல்ல பாதை வேணும்னா என்னை பிடிச்சிக்க, தடையற்ற மின்சாரம் வேணும்னா என்னை பிடிச்சிக்க. எரிகாற்று ஊரில் தாரேன், இலவசமாக தரமாட்டேன். சூப்பர் 6லாம் கிடையாது, எத்தனை 6 வேண்டாலும் தருவேன், இலவசமாக தரமாட்டேன். தடை இல்லாமல் தரேன். சிலிண்டர் இல்லை, எரிகாற்று இல்லைங்கிற நிலை இல்லாமல் நானே உற்பத்தி செய்வேன். ஆடு மாட்டு சாணத்தில் கழிவில் இருந்து நானே உற்பத்தி செய்வேன். தொண்டாமத்திலே உற்பத்தி செய்வேன், பொள்ளாச்சியில் உற்பத்தி செய்வேன், கிழக்கில், தெற்கில், வடக்கில் எல்லா இடத்துலையும் உற்பத்தி செய்து உனக்கு நானே தமிழ்நாட்டு அரசு சிலிண்டர் தருவேன். காசு தராமல் தரமாட்டேன். நிர்வாக செலவு, உற்பத்தி செலவை கொடுத்துட்டு வாங்கிக்க. இலவசம் எதுவும் இல்லை. இலவசம்ங்கிற சொல்லே என் மண்ணில் இல்லை, ஒழிச்சிருவேன். வைத்தியக்காரா, எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டா. சாராயத்தை விற்று நம்ம அப்பையும் அண்ணனை சாகடிச்சு, மாமன் மச்சானை சாகடிச்சு 6 லட்சம் பேர் தாலி எடுத்துருக்காண்டா. நம்ம சின்னத்தா பெரியத்தா அக்கா தங்கச்சியை ஏண்டா நீ இன்னும் முதலமைச்சராக தேர்வு செய்கிற? தாலி இருக்கிற பையில தேர்வு செஞ்சு வச்சிருக்கா நீ. தாலி இருக்கிறவனே திருட்டு பையன் ரோட்டில் போகும்போது ஒரு தாலியை தாண்டாக்குறான். இவன் நாட்டை ஆண்டுக்கிட்ட 6-7 லட்சம் பேர் தாலி இருக்கிறான்டா. பைத்தியக்காரா, என்னைக்கிடா நீ தன்மானத்தோடு தலைமை வந்து நிற்க போகிற? எனக்கு அது யோசிச்சிய. கருணாநிதி மகன், அவருக்கு மகனாக பிறந்ததை தவிர இந்த நாடை ஆளுகிற தகுதி ஐயா ஸ்டாலினுக்கு என்ன இருக்கு சொல்? இந்த சொல்லிட்டார், ஒரு இளவும் இல்லைன்னு. மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசாமல் பார்த்து படிப்பவன் எப்படா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை துடிப்பான். எப்படி துடிப்பான்? தேர்தல் வரும்போது உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்குறான். நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியாமல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காண்டா. ஐயா ஸ்டாலின், உங்கள் கனவு என்ன? ஒரே கனவு தான் ஐயா, உங்களை ஒழிச்சிடுறது. எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிச்சிடுறது. என்னது கொடுமை? என்ன எது அவசியமோ அதில் விலை ஏற்றிடுவான், வரி ஏற்றிடுவான். ஓசி பஸ்ஸு சரி, ஒரு அறிவு சமூகம் இப்படி கேட்போம், பஸ்ஸை ஏன் நீ ஓசியாக ஓட்டுற? இவர் யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம். திருட்டு போய் ஏறி நம்ம அக்கா தங்கச்சி தாலி எடுத்துட்டு அங்கே போய் இறங்கிடலாம். யார் வேணாலும் இறங்கலாம், யார் வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். ஏண்டா நாடாடா, நாதாரி பயிலா நாடா, தரமான பஸ்ஸை கொடுறா. இலவசமாக ஏன் கொடுக்குற? இலவசமாக பஸ் ஓட்டுற. இந்த முன்னாடி வந்து ஓட்டுவான்ல கண்டக்டரு, டிரைவரு, அவனுக்கு சம்பளம் எவன் கொடுப்பேன்? எங்கள் பெங்காசு கொடுப்பியா, உங்கள் பெங்காசு கொடுப்பியா? பெட்ரோல் டீசல் இதில் நிரப்புவேன். வண்டி பழுதாகி போச்சு, எந்த காசில் பழுது நிற்குவேன்? புதுசாக பேருந்து வாங்குவேன், எவன் காசில் வாங்குவேன்? ஏற்கனவே உன் போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ
3 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 1 லட்சம் கோடி வட்டி. இப்போ இவன் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்ற இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அப்போ 3 லட்சம் கோடி வட்டி வரும். பட்ஜெட்டே இப்போ 3 லட்சம் கோடி தான். எல்லாத்தையும் வட்டியை கட்டிட்டானா என்னத்தை போட்டு பண்ணுவேன்? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்குற ரோட்டில் நிற்கிறான், டாக்டருக்கு சம்பளம் கொடுக்குற ரோட்டில் நிற்கிறான். எந்த நிர்வாகத்தை செய்ய முடியும்? நாடு பொருளாதார வீழ்ச்சி அடையும். காலடியில் இலங்கையிலே, தோள்பட்டையில் பங்களாதேஷில், தோள்பட்டையில் நேபாளில் நடந்தது இங்கே நடக்கும். எழுதி வச்சுக்க நடக்கும். நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நடக்கும். ஏன்னா நான் சத்தியத்தின் மகன். நடக்கும். காற்றை விற்பான்னு நீ நம்மளை டெல்லியில் விற்கிறான், நடக்கும். வட இந்தியா உன்னை அடிப்பான்னு அடிக்கிறான். நான் அப்போவே சொன்னேன், நான் போதிக்கும்போது புரியாது, பாதிக்கும்போது புரியும்னு. இன்னும் 5 ஆண்டுகளில் உன்னை அடித்து விரட்டுவான் வட இந்தியன். அப்போ ஐயோ ஐயோ சீமானை கூப்பிடுங்கிற. எந்த இடத்துல அடி விழுகிற இடத்துக்கு நான் வர்றது? அவன் என்னையே அடித்தாலும் அடிப்பான். டேய், சென்னையில் போலீஸ் அடித்தான்டா, போலீஸ் அடித்தான் திரத்தி. காவல்துறையவே அடிக்கிறான். உன்னை என்னை அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் சொல்கிறார், ஐயா நான் 8000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் தருகிறேன், அந்த டோக்கனை வச்சு கடைக்கு போய் என்ன வேணுமோ வாங்கிக்கிறங்கன்னு. என் இன மானத்தை வித்துருச்சு, கெட்டுருச்சு, இந்த மானத்தை வாங்கிடலாமா? என் மலையை பூரா வெட்டி தின்னுட்டீங்க, அந்த மலையை வாங்கிடலாமா? என் மணலை பூரா விற்று தின்னுட்டீங்க, வாங்கிடலாமா? 6 லட்சம் என் அக்கா தங்கச்சி, என் ஆத்தா சின்னத்தா தாலியை அறுத்துட்டாளுங்க. என் சித்த பெம்பேரி பெண் செத்துட்டான். இந்த உயிரை வாங்கிடலாமா? 8000 ரூபாய்க்கு வாங்கிடலாமா? சொல்லு, எதை வாங்குவேன்? 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டு விட்டாயா? கேவலமாயிருச்சு, மானம் போயிடுச்சு, அந்த புள்ள உயிர் போயிடுச்சு, வாங்கிடலாமா? 17 வயசு பிள்ளை படிக்கும்போது கற்பிடிச்சு கொண்டு விட்டான், வாங்கிடலாமா? எப்படி? என்னடா கொடுமை இது? சரி, 8000 ரூபா என்ன உங்கள் பரம்பரை சொத்தை வத்துட்டு கொடுக்குறியே? இல்லை உங்கள் ஆத்தா சின்னத்தா சேர்த்து வைத்த சீலம் முந்தானையில் முடிஞ்சு வச்ச சிறுவாட்டு காசை வத்து கொடுக்குறியே? சிறுக உண்டியல் சேர்த்து வச்ச காசு கொடுக்குறியே? ஏய், உங்கள் அப்பம்ட்டு காசா இது? எங்கள் அப்பம்ட்டு காசா? கேட்க ஒருத்தன் இருக்கேன்னு பார்த்துட்டு பேசணும், புரியுதா? என் மக்கள் பேசலைனாலும் அவன் பெத்த மகனாக இருக்கேன் கேட்பேன். பதில் சொல்லிட்டு போ. நீ இலவசம் கூட நான் வாங்குறேன், என் அப்பா நாத்தாவை நான் வாங்க சொல்கிறேன், அண்ணன் தம்பியை வாங்க சொல்கிறேன். இலவசத்தில் இழக்கிற பணத்தை நீ எங்கிருந்து எடுப்பாய் என்று சொல்லிட்டு கொடு. வாரு, நீ கீழ் சாதி, அவன் ஜாதி, சிறுபான்மை. யார்? ஸ்டாலின் சொல்கிறார் சிறுபான்மை. அவரும் அவர் குடும்பம் தாண்டா சிறுபான்மை. உலகத்தில் பைத்தியக்கார பையல. ஜெயலலிதா சிறுபான்மை, எம்ஜிஆர் சிறுபான்மை. தமிழன்டா, பெருத்த தேசினத்தின் மகன்டா நான். எதிரா சிறுபான்மை? உன்னை சிறுபான்மைன்னு சொல்கிறவன் நல்லா லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, கல்லூரிக்கெல்லாம் மொழி சிறுபான்மைன்னு வாங்கி கட்டிருக்காண்டா. இங்கே தேர்தல் வரும்போது, அரசியல் வரும்போது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு. சரி, இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிக்கு பாதுகாப்பு. வீட்டுக்கு 2 போலீஸ் போடுவியாடா பைத்தியக்காரா? ஸ்பெஷல் செக்யூரிட்டி போர்ஸ் போடுவியாடா? முட்டாள், எலிப்பட பூனைப்பட ரிசல்ட் பிரி போடுவியா? என்ன நீ காக்குற? என்னடா விளையாட்டு பண்ணிட்டாலேரியா? ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில் மகளா பிறந்ததுனாலேயே பதவி கிடைச்சிரும்னா அதுக்கு பேர் தான்டா சனாதனம். பிறப்பினாலேயே ஒருத்தனுக்கு உயர்ந்த பதவி வந்துவிடும் என்றால், பெருமை வந்துவிடும் என்றால் எப்படி இருக்கிற? ஓடும் உதிரத்தில் உருண்டொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா? யார் உடம்பிலும் இரத்த நிறம் சிவப்பே அப்பா. எவர் சிந்தும் கண்ணீரும் உவர்ப்பே அப்பா. பிறப்பினால் ஒருவனுக்கு பெருமை வராது, சிறப்பு வேண்டுமென்றில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா என்று நம்முடைய தாத்தன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடுறான். யாருக்கு? நமக்கு தான். இந்த வீட்டில் பிறந்துட்டான், இன்னாருக்கு மகனா பிறந்துட்டான்லே, அவனுக்கு 4 கொம்பு இருக்குன்னு நினச்சினா அந்த கொம்பை ஒடிக்காமல் நம்ம பார்ப்படாது. இங்கே வா, என்ன உனக்கு தெரியும் சொல்லு. டாக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு படி. டாக்டரு சோரதிம்பார மாத்திரை சாப்பிட்டு படுப்பாராடா? டை, சோரதிம்பார மாத்திரை படுப்பாரா? பசிக்குதுன்னு ஊசியை போட்டு படுத்துருவானாடா? போடா டாக்டர்கிட்ட, உடம்புக்கு முடியல. நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது, கொஞ்சம் மில்க் எடுத்துக்கிறங்க, எக்கு எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் எக் எடுத்துக்கோங்க, கீரை நல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸுக்கு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எந்த டாக்டர் கொடுப்பா? இதெல்லாம் எழுதி தர்றான்ல, டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறான்ல, பிஸ்கிரிப்ஷனில் எழுதி சொல்கிறான்ல. யார் கொடுப்பா? டாக்டரா? எங்கள் அப்பா விவசாயி தாண்டா கொடுக்கணும். பைத்தியக்காரா, எல்லாத்தையும் மாற்றி ஒழிக்கணும். ஒரே வழிதான் இருக்குது. ஒரே ஒரு ஓட்டை விவசாய சின்னத்தில் போட்டு நாட்டவன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக பாடு. நான் உயர்ந்த நாடாக, சிறந்த நாடாக மாற்றுறேன், உன் வாழ்விடத்தில் வேலையை தாரேன், மரியாதையாக உன்னை வாழ வைக்கிறேன், பசி இல்லாமல் ஒழிக்கிறேன், வேலை இல்லைன்னு உன்னை அலைய விடாமல்
நீ தொண்டாமுத்தூர் விட்டு வெளியில் வராத, அங்கே வேலை தாரேன். நீ கோயம்புத்தூர்லேயே வேலை தாரேன், நீ இங்கே இரு, இங்கே இரு. கரும்புலேருந்து வேலை, தென்னையிலேருந்து வேலை, பனையிலேருந்து வேலை, வாழையிலேருந்து வேலை. உன்னால் நம்ப முடியல. மேட்டுப்பாளையத்தில் போட்டு காட்டுறேன், இல்லது திருப்பூரில் போட்டு காட்டுறேன், அல்லது அந்த பெருந்துறையில் போட்டு காட்டுறேன் பாரு. நீ அங்கே வர முடியலனா பரவாயில்ல, லேட்டஸ்ட்டு சீமான் ஸ்பீச்சுன்னு தட்டு, யூடியூப்பில் தட்டு வரும். கண்ட கருமத்தை பார்த்து பொழுத போக்காம உன் அண்ணன் உனக்காக கத்துறதை பார்த்துட்டு நல்ல பொழுத ஆக்கு. இனிமேல ஆக்கு. பொழுதுபோக்கு தளத்திலே உனக்கான தலைவனை தேடாத, போராட்ட களத்திலே தேடு. திரையிலே உன் தலைவனை தேடாத, தரையில் உன்னோடு நிற்கிறவன் எவன் பார், அவனை தேடு. உன் வியர்வையை முகந்தவன் எவன், உன் கண்ணீரை துடைக்க விரல் நீட்டியவனவன், ஆறுதலாக சாய நெஞ்சும் தோளும் தந்தவனவன், நீ நடக்கும்போது பறந்த தூசியை முகர்ந்தவனவன். அவனோடு நில். பிரச்சனையை தந்தவர்கள் இவ்வளவு காலம் ஒரு பக்கம், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். நீ எந்த பக்கம் நிற்கிறாய் என்பதை ஏப்ரல் 23 முடிவெடு. மதிப்புமிக்க சொந்தங்களே, உங்கள் உயர்ந்த வாக்கை விவசாய சின்னத்தில் வாக்களித்து என் அன்பு மகள் ரஜபுனிசா அவர்களை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள்.